பிரதோஷம்னா என்ன, அதோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். சாகா வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிர்தத்துக்காக நம்ம தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலில் கடைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாசுகி பாம்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வச்சு கடைவாங்க. அப்படி கடையும் போது அது தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷத்தை கக்கிடும். அந்த விஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புயலாக, கருப்பு புயலாக மாறி உலகத்தையே அழிச்சிடுமோ அப்படின்னு பயத்தில் நம்ம தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு முறையிடுவாங்க. அவ்வளோ பெரிய புயலான விஷத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு துளியாக நினச்சி சிவபெருமான் எடுத்து முழுங்கிடுவார். ஸோ குடித்த உடனே பார்த்திங்கன்னா ஈரேழு உலகத்திற்கும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்க, சிவனோட கழுத்துலேயே நிற்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. அதில் இருந்த சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா திருநீலகண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்து நந்தீஸ்வர தலையில் 2 கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடிக்கதா புராண கதைகள் சொல்வதுண்டு. அந்த டைமை தான் வந்து பிரதோஷ டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வ தோஷங்களையும் விலக்கி நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குற நாள் தான் பிரதோஷம். ஸோ லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி, அந்த எல்லா ஸ்ட்ரகிளையும் உடச்சி எரிஞ்சு சிவபெருமான் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும், அந்த எல்லா கஷ்டத்தையும் அவர் எடுத்துட்டு நம்மளுக்கு சுத்தமான ஒரு தூய்மையான லைஃப்பை நம்மளுக்கு திரும்ப தர மாதிரி தான் ஐதீகம். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிரதோஷ நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பரிகாரம் ப்ளஸ் அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வீட்டிலே ஈஸியாக வழிமுறை என்னென்னு பார்த்திங்கன்னா, வழிபாட்டு முறை வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம், சாப்பிடாமல் இருந்து சிவபெருமானை வழிபட்டு முடிஞ்ச வரைக்கும் ஹாஃப் அ டேவோ இல்லை ஃபுல் டேவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு இருந்துட்டு உண்மையாக சுத்தபத்தமாக நம்ம சாமி கும்பிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு என்ன பிரச்சனையோ சாமிக்கிட்ட முன் வச்சுட்டு அந்த விஷயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோடு சாமி பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களோட ஃபாஸ்டிங்கை முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிரதோஷ டேவை. தேங்க்யூ.